தடைகளை அகற்றி வெற்றிக்கு வழிகாட்டுபவராக விளங்கும் விநாயக பெருமான் எங்கெங்கும் வீற்றிருந்து அருள் பாலித்தாலும் ஆங்காங்கே பெரும் திருக்கோவில்களில் எழுந்தருளி பக்தர்களின் நலன் காத்து வருகிறார். விநாயகரின் திரு உருவங்களில் 32 தோற்றங்கள் தனிச்சிறப்பு மிக்கவையாக போற்றப்படுகிறது. 32 விநாயகர் தோற்றங்களில் 9வதாக வைத்து போற்றப்படுபவர் விக்ன விநாயகர் ஆவார். விக்ன விநாயகரை வழிபட வினைகள் நீங்கி தடைகள் விலகி எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி ஏற்படும் என்பது புராணங்கள் கூறும் ஐதீகமாகும். திருநெல்வேலி நகரில் அமைந்துள்ள விநாயகர் ஆலயங்களில் முக்கியமான ஒன்றாக விளங்குவது தியாகராஜ நகரில் அமைந்துள்ள விக்ன விநாயகர் ஆலயமாகும். பொதுவாக 4 கரங்களுடன் விநாயக பெருமான் வீற்றிருப்பது வழக்கம். ஆனால் விக்ன விநாயக பெருமான் 8 திருக்கரங்களுடன் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். ஆனை முகத்தானை கைத்தொழ ஆனந்தம் பெருகும் என்பதால் ஆவணி மாதம் முழுவதும் தினம் ஒரு விநாயகர் திருக்கோவில் தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று திருநெல்வேலி விக்ன விநாயகர் கோவில் பெருமைகளை காண்போம். யத்ப்ரஹ்ம வேதாந்தவிதோ வதந்தீம் வரதம் பிரதானம் புருஷம் ததாமி அஸ்யோத்பவே காரணமீஸ்வரம் வா தஸ்மை நமோ விக்ன விநாயகாராம் மூஷிகவாகன மோதகஸ்தஸ்யாமரகர்ண விளம்பரசூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே. நிலவினை முடித்த ஞால நிமலநாயகனே போற்றி, நிலமலாம் போற்றுகின்ற நிதி பாரணமே போற்றி, மலமருத்தருள் கணேச வள்ளலே போற்றி,
நலமுறை தியாகராஜநகர் விக்ன விநாயகனே போற்றி. தியாகராஜநகர் விக்ன விநாயகர் ஆலயம் ராஜகோபுரத்துடன் கூடிய மகாமண்டபம் திருத்தேர் வைபவங்கள் வெகு சிறப்பான முறையில் நமது தியாகராஜ நகரில் 10 நாள் உற்சவத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தியின் 10 நாள் நிகழ்ச்சியாக இந்த பிரம்ம உற்சவத்தில் காலை விசேஷமான முறையில் அபிஷேகங்களும், மாலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகாகணபதி என்று சொல்லக்கூடிய 32 விநாயகர் இருக்கிறார். இந்த 32 விநாயகரில் 9வது விநாயகர் ஸ்ரீ விக்ன விநாயக பெருமான். நமக்கு தியாகராஜ நகர் விக்ன விநாயகர் என்று பெயர் நாமம் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்களுடைய திருவிளக்கு சீட்டின் உடனுரையில் இந்த தியாகராஜ நகரில் விக்ன விநாயகர் நமக்கு அமைந்து அருள் பாலித்து வருகின்றார். இந்த விக்ன விநாயக பெருமானுக்கு 8 கரங்கள் உள்ளது. சங்கு சக்கரம், அங்குசம் பாசம், கரும்புவில் பூங்கொட்டு, தந்தம் பூமொட்டு ஆகியவை இந்த விக்ன விநாயக பெருமானுடைய ஆயுதங்கள். இன்று மகாகணபதியாக நமக்கு ஏகமூர்த்தியாக நமக்கு அருள் பாலித்து தியாகராஜகர் விக்ன விநாயகனே போற்றி. இந்த விக்ன விநாயகர் 9வது விநாயகர் ஏகமூர்த்தியாக நமக்கு ஆலயத்தில் ராஜகோபுரத்துடன் கூடிய திருத்தேர் வைபவமாக இங்கு நடந்து வருகின்றது. இந்த விநாயக பெருமானுடைய ஒரு பெருமை என்றால் என்ன கேட்டால், நமக்கு எந்த விதமான காரியங்களை எடுத்தாலும் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து பூஜை செய்ய போகும்பொழுது அந்த பிள்ளையாரின் பேர் விக்ன விநாயகர் என்பது நாமம். அவரே தான் நமக்கு இந்த தியாகராஜ நகரில் நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். நமக்கு எந்த விதமான விக்னங்கள் இல்லாமலும் இந்த மகாகணபதி நமக்கு அருள் புரிய வேண்டுமானால் இந்த மகாகணபதி பிரார்த்தனை செய்தால் எந்த விதமான காரியங்களும் நமக்கு நல்ல முறையில் நடந்தேறி வருகின்றது. இந்த ஏகமூர்த்தியாக நமது தியாகராஜ நகரில் மகாகணபதி ஆலயம் விக்ன விநாயக ஆலயம் என்று சொல்லக்கூடியது திருத்தேர் வைபவங்கள் நடைபெறக்கூடியது ஏகமூர்த்தியாக ராஜகோபுரத்துடன் அமைந்து இருக்கின்றது நமது விக்ன விநாயக பெருமான். இந்த விக்ன விநாயக பெருமானை பிரார்த்தனை செய்து மக்களுக்கு எல்லா வளமும் வேண்டி சர்வ வளமும் வேண்டி பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பான முறையில் இந்த விக்ன விநாயக பெருமான் நமக்கு அருள் பாலித்து நமக்கு நிறைய அருள் வாரி வாரி வழங்கி இருக்கின்றார். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். श्रीगान्धद्रिगिनोभमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादरः ब्राजीनागुरभो वियस्य करुणां शेषाद्गदा गौरभं तं सर्वादिगुरुं मनोज्यबपुषं मन्दस्मितालङ्कृतं जिन्मुद्राङ्कृतिमुग्रभाणिनडिनं सिद्धे शिभं कुर्महे यद्ब्रह्मवेदान्तविदो वदन्तीं वरदं प्रदानं पुरुषं ददान्ये दस्योद्भवे कारणमीश्वरं भा तस्मै नमो विघ्नविनाशकाय ॐ विघटोद्घटदन्तरदन्तिमुखं भुजङ्गेन्द्रसुषट्भगधाभरणं
கஜநீல கஜேந்திர கணாதிபதிம் ஸ்மரகர விக்ன விநாரஹஸ்தி முகம். இந்த விக்ன விநாயக பெருமானுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் என்ன நினைக்கின்றோமோ அதை இந்த விக்ன விநாயகரை பிரார்த்தனை செய்தால் எல்லாம் கிடைக்கும் நமக்கு. சோடச கணபதி 32 விநாயகர் நாமங்கள் இருக்கின்றது. இந்த விக்ன விநாயக பெருமான் எண்ணிக்கையில் வரும்போது நவகிரகத்திற்கு அதிபதியாக 9வது விநாயகர். பூஜையிலே வரும்போது மஞ்சள் பிள்ளையாரை பிடித்தால் நமக்கு விக்ன விநாயகர். எல்லா காரியங்களுக்குமே இவர்தான் முதல் இருக்கின்றார்கள். இந்த விக்ன விநாயகரை பிரார்த்தனை செய்து எல்லா பூஜைகளும் செய்தால் நமக்கு எல்லா பலன்களும் நல்ல முறையில் நடந்தே வருகின்றது, நடக்கின்றது. நமக்கு அருளும் நிறைய கிடைக்கின்றது. அதுதான் இந்த விக்ன விநாயகர். जय जय गणपति ओम ओम
வினை தீர்த்திடும் வேடவனே. சிறிய இடைவெளிக்கு பிறகு திருநெல்வேலி விக்ன விநாயகர் கோவில் திருக்கோவிலை தரிசிப்போம். தொடர்ந்து திருநெல்வேலி விக்ன விநாயகர் கோவில் பெருமைகளை காண்போம். முப்பத்தோரு ஆண்டுகளாக தியாகராஜ நகரிலே மிகச்சிறப்பான ஒரு கோயில் என்று உலகம் முழுவதும் உள்ள பக்தர்கள் எல்லாம் போற்றும்படியாக இந்த கோயிலுடைய காரியங்கள், சிறப்பு பூஜை காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை ஒட்டி 10 நாட்கள் திருவிழா. 10 நாட்களிலும் மாலை 7 மணிக்கு அற்புதமான சொற்பொழிவாளர்கள், இசைக்கலைஞர்கள், நாட்டிய கலைஞர்கள் ஆகியவர்களை கொண்டு 10 நாட்களும் சிறப்பாக நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம். ஒவ்வொரு அந்த விழாவின் போது, அந்த நிகழ்ச்சியின் போது நம்முடைய தியாகராஜ நகரிலிருந்தும் பல்வேறு இடங்களிலிருந்தும் பக்த பெருமக்களும் சுவைஞர்களும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். மேலும் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பு சொற்பொழிவு ஒன்று அமைத்து சிறந்த பேச்சாளர்களை கொண்டு சொற்பொழிவு நிகழ்ச்சியும் கலை நிகழ்ச்சியும் நடத்தி வருகிறோம். அதுபோக ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை கோடைகால சிறப்பு பண்பாட்டு பயிற்சி வகுப்பு என்று ஒரு வகுப்பை நடத்தி வருகிறோம். அந்த வகுப்பிலே இந்த பகுதியை சுற்றியுள்ள குழந்தைகள், 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அத்தனை பேர்களும் கலந்து கொண்டு அந்த பயிற்சியை எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு ஆன்மீகம், முக்கியமாக நம்முடைய பண்பாடு, பல்வேறு தாக்கங்களின் காரணமாக நமது குழந்தைகளை எல்லாம் பண்பாட்டை விட்டு விலகிச் செல்வதை தவிர்க்கும் பொருட்டும் அவர்களுக்கு நம்முடைய தமிழ் பண்பாடுகளை, நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை அவர்கள் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு மிகச்சிறந்த முறையிலே ஆன்மீகம், கதை, அவர்களாகவே அவர்களை பேச வைப்பது என்று அந்த 10 நாட்களும் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 80 குழந்தைகள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பயிற்சியிலே கலந்து கொண்டு பயனடைகிறார்கள். அப்படி இந்த விக்ன விநாயகப் பெருமான் கோயில் எல்லா வகையிலும் ஒரு மிகச்சிறந்த ஒரு பெரிய கோயில்களிலே என்னென்ன பூஜை நடைபெறுமோ, என்னென்ன இலக்கிய நிகழ்ச்சிகள், பக்தி சொற்பொழிவுகள் நடைபெறுமோ அந்த அளவுக்கு இந்த விக்ன விநாயகப் பெருமான் கோயில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சொல்லலையாண்டி என்பவர் தனக்கு சொந்தமான இந்த இடத்தை இந்த ஆலயம் கட்டுவதற்காக தானமாக கொடுத்தார், நன்கொடையாக. அதனை அந்த பத்திரத்தை பெற்றுக்கொண்ட இந்த ஒரு ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் பெரியவர் சிதம்பரம்பிள்ளை ஐயா அவர்கள் மற்ற இந்த பகுதியில் உள்ள நலன் விரும்பிகள் எல்லாம் சேர்ந்து 8வது நடுத்தரில் உள்ள வேலகத்தில் கூடி சோடச விநாயகர் 16இல் சீட்டிட்டு அதில் விக்ன விநாயகர் என்ற நாமம் கிடைக்க அந்த பெயரையே வைத்து இந்த ஆலயம் உண்டு உண்ணுவோம் என்ற எண்ணத்தில் இது கல் கற்பகரமாக அமைத்து செய்ய வேண்டும் என்ற முடிவிலே 18/1/1987 நாள் செய்யப்பட்டு அதற்கான இந்த கல் கற்பகரமும் விமானத்தோடு கூடிய இந்த ஆலயம் அமைக்கப்பெற்று 18/1/1989 முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகம் மலரை தொடர்ந்து இந்த கட்டுமான காலங்களிலேயே இங்கே வருகை தந்து கொண்டிருந்த தவத்திரு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள்
இந்த ஆலயத்திற்கு 7 முறை வருகை தந்துள்ளார்கள். அவர்களுக்கு அனுப்பி அவர்கள் அந்த முதல் கும்பாபிஷேக மலரனை சரிபார்த்து இந்த நிலைவினை முடித்த ஞால நிமலநாயகனை போற்றி, நிலமெல்லாம் போற்றுகின்ற நிதிவாரணமை போற்றி, நலமிகு தியாகராஜ நகர் விநாயகனை போற்றி, மலமறுத்தருள் கணேச வள்ளலை போற்றி என்ற துதி பாடல்களுடன் அந்த கும்பாபிஷேக மலர் வெளியாகியது. அதன் பின் இந்த மண்டபம் அமைக்க வேண்டும் என்ற நோக்கில் 1995 மண்டபம் அமைப்பதற்கான கால்கோள் நெட்டி மண்டப பணிகள் நிறைவு பெற்று 1/6/1997 மண்டப திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. கிட்டத்தட்ட 31 வருஷமாக இந்த கோயில் நிர்வாகம் நடந்து வருகிறது. சுற்று வட்டார பகுதிகளிலே இது பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். நினைத்ததெல்லாம் நடத்தக்கூடிய ஒரு அருள்வாளித்து வரக்கூடிய ஒரு பெருமான் என்று பக்த பெருமக்கள் சொல்லி வருகிறார்கள். வருடத்துக்கு 2 முறை தேரோட்டம் என்று சொன்னார்கள் அல்லவா? அதில் கோயிலை சுற்றியுள்ள ரத வீதிகளிலே வரும். மாலை 6 மணிக்கு புறப்பட்டு 8:30 மணிக்கு வரும். மிக சிறப்பாக கிட்டத்தட்ட 1000 பேர் பக்த பெருமக்கள் கலந்து கொள்வார்கள். நமது தியாகராஜனர் பகுதியிலே கடந்த 31 ஆண்டுகளாக ஏகமூர்த்தியாக விக்ன விநாயகர் அருள் பாவித்து கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்திலேயே ஏக முதல்வராக இருந்து விக்ன விநாயகர் அருள் பாவித்து திருத்தேர் வலம் வருகின்ற ஒரே தேர் நமது விக்ன விநாயகர் கோவில் ஆலயத்தில்தான் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு மட்டுமல்ல, 31 ஆண்டுகளும் இந்த ஆலயத்திலே அனைத்து நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது உண்மையிலேயே இந்த பகுதியிலே வாழ்கின்ற அனைத்து பொதுமக்களுடைய மிகப்பெரிய நல்ல ஆதரவு தான் என்பதை உண்மையிலே நாம் அறிவோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த 28 ஆண்டுகளாக இந்த ஆலயத்தினுடைய 8வது மற்றும் 7வது வடக்கு தெருவிலே இந்த திருத்தேர் பவனி வருவதை பார்ப்போமேயானால் அது கண்கொள்ளா காட்சியாக அமைகின்றது. ஏகமூர்த்தியாக எழுந்தருளி இருக்கும் இந்த அருள்மிகு விக்ன ஆலயத்தில் வருடம் முழுவதும் எல்லா விழாக்களும் நடைபெறும். சிவனாகவே பாதித்து விநாயகர் மூர்த்திக்கு எல்லா விழாக்களும் நடைபெற்று வருகிறது. ரொம்ப விசேஷமானது. கணபதியே கணபதியே கணகடி நதிபதி குணநிதியே கணபதியே கணபதியே கணகடி நதிபதி குணநிதியே சீதக்களபச் செம்மறைப்பும் பாதச் சிலம்பு பல்லிசை பாட செந்தாமரைப்பும் பாதச் சிலம்பு பல்லிசை பாட பொன்
ஆவணி மாதம் முழுவதும் தினமொரு விநாயகர் ஆலய தரிசன நிகழ்ச்சியில் இன்று திருநெல்வேலி விக்ன விநாயகர் கோவில் திருக்கோவிலை தரிசித்தோம். நாளை வேறொரு பிரசித்தி பெற்ற விநாயகர் கோவிலை தரிசிப்போம்.